நேபாளத்தில் 4 நாட்கள் நடைபெற்ற சர்வதேச சிலம்ப மற்றும் கராத்தே போட்டிகளில் கோவையைச் சேர்ந்த ஆதி தமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் மற்றும் எத் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற 16 மாணவ மாணவியர்களும் முதல் பரிசை தட்டி சென்று தாயகம் திரும்பினர். கோவை ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள். கோவை கண்ணம்பாளையம் மற்றும் நடுப்பாளையம் ஆகிய பகுதியில் கடந்த 13 ஆண்டுகளாக ஆதி தமிழன் வீர சிலம்பாட்டம் கலைக்கூடம் மற்றும் எத் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனும் பயிற்சி மையத்தை சிலம்ப ஆசாம் நாகசுந்தரம் நடத்தி வருகின்றார். இங்கு மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம், கராத்தே உள்ளிட்ட பயிற்சிகளை பெற்றுள்ளனர். மேலும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவர்களை போட்டிகளுக்கு தயார் செய்து மாவட்ட, மாநில மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வைத்து வெற்றி பெற வைத்துள்ள அகாடமியாக இந்த பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நேபாளத்தில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஒருங்கிணைப்பில் விளையாட்டு மற்றும் செயல்பாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பாக போக்ரோ மைதானத்தில் சர்வதேச அளவில் கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள ஆதி தமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் மற்றும் எத் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் மாணவர்கள் 16 பேர் தலைமை ஆசான் நாகசுந்தரம் தலைமையில் நேபாளம் சென்று சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு 16 பேர் முதல் பரிசை தட்டி சென்றனர். அவ்வாறு வெற்றி பெற்ற 16 மாணவ மாணவியர்களும் ரயில் மார்க்கமாக நேற்று கோவை திரும்பினர். இவர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள், பொதுமக்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிலம்ப ஆசான் நாகசுந்தரம் கூறியதாவது: நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகளில் மாணவ மாணவியர்களை அழைத்து சென்று கலந்து கொள்ள வைத்ததாகவும், இதில் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி அனைவருமே முதல் பரிசை வென்றது எங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. இங்கு வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களை அடுத்த ஆண்டு தாய்லாந்தில் நடைபெறவுள்ள ஏசியன் கராத்தே மற்றும் சிலம்ப போட்டிகளில் கலந்து கொண்டு இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்க்க உள்ளார்கள். இதற்கான பயிற்சிகளை நாளை முதல் அவர்களுக்கு அளிக்கப்பட உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஸ்மயா. எனக்கு 10 வயசு ஆகுது. நான் 6 வருஷமாக ஆதி தமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் கிளாஸுக்கு போகிறேன். முதல் தடவையாக எங்கள் அம்மா அப்பா என் மாஸ்டரை நம்பி ரொம்ப தூரம் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நேபாளுக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட் எனக்கு ரொம்ப டஃப்பாக தெரிஞ்சுது. ஆனால் எங்கள் மாஸ்டர் கொடுத்த ட்ரைனிங், என்னோடய ஹார்ட் ஒர்க்கில் நான் கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு கை கொடுத்துட்டு போனாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் மாஸ்டர் தான். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தரணி. நான் யூகேஜியிலிருந்து ஆதி தமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் மற்றும் எத் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்று வரேன். நாங்கள் இப்போ போயிருக்கிற SGIFI டோர்னமெண்ட், ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன். இதனால் எங்கள் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. இது எங்களை நம்பி அனுப்பின பேரண்ட்ஸுக்கும் எங்களை நம்பி கூப்பிட்டு போன மாஸ்டர்ஸ்க்கும் நாங்கள் இங்கே தேங்க்யூ பண்ணுறோம். ஓகே, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகசுந்தரங்க. எங்கள் அகாடமி நேம் ஆதி தமிழன் வீர சிலம்பாட்ட கலைக்கூடம் மற்றும் எத் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி. நான் இந்த 2க்கு நிறுவனராக இருக்கிறேன். எங்களை நாங்கள் கராத்தே சிலம்பம் 2ம் பண்ணிகிட்ருக்கோம். மே 5ஆம் தேதி நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நேபாள் டோர்னமெண்ட்டுக்கு போயிருக்கிறோம். அதாவது நேபாள், இந்தியா இந்த 2 சேர்ந்து பண்ணிக்கிறோம். இன்டர்நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்டுக்கு தான் நாங்கள் போய்க்கிறோம். நம்ம பசங்க ஃபைட் பண்ணது, ஆப்போசிட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நேபாள் டீம் கூட தான் பண்ணணும். ஸோ நான் கூட்டிகிட்டு போனது 16 பேர். அந்த 16 பேருமே கோல்டு மெடல் அடிச்சுக்கிறாங்க. ஆப்போசிட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பானது தான். சின்ன சின்ன பசங்க எல்லாத்துக்கும் கூட பிளாக் பெல்ட்டு அந்த மாதிரி தான் எல்லாமே ரொம்ப டஃப்பாக பண்ணாங்க. அதுலேயும் நம்ம சிலம்பம் நம்ம ஒரு சில பொண்ணுகள்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்களே ஜட்ஜஸே பாராட்டிட்டு போகிற அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணிக்கிறாங்க. நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கிளாஸ் எடுத்துக்கிறது கண்ணம்பாளையம், நடுப்பாளையம் இந்த இடத்துல எல்லாமே நம்ம கிளாஸ் போயிட்டுருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நானே நம்ம இதையே சொல்கிறத விட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய புது எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எப்படி டஃப்பாக இருந்து அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்ம அடுத்தது சொல்ல போகிறோம். இன்னொன்று கராத்தே, சிலம்பம் 2மே இப்போ நல்ல இதில் போயிட்டுருக்கு. சிலம்பம் பார்த்துட்டிங்கன்னா இப்போது கவர்மெண்ட்டே இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. 3% கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து மாணவர்கள் எல்லாத்தையுமே நேபாள் வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். 10 நாள் அவங்க எங்க கூட ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. மேட்சும் நல்லா அருமையாக ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ மேட்ச்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அங்கே இருந்துச்சு. ஓகே, அடுத்தது இப்போ என்னுடைய மாணவர்களையும் நான் சொல்ல வைக்க போகிறேன். இன்னைக்கு சிலம்பம், கராத்தே இந்த 2மே பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது,
சரி, இப்போ நம்ம இருக்கிற கல்ச்சருக்கு வந்து கராட்டே சிலம்பம் ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோனு, இன்னொன்று தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், டிவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபுட் கண்ட்ரோல், ஃபுட்டு வந்து நம்ம ஃபுட்டே பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம் வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம கிளாஸில் நம்ம கிளாஸ் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஜங்க் ஃபுட்டோ ஃபாஸ்ட் ஃபுட் எதுவும் சாப்பிட்றது கிடையாதுங்க. அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று மொபைல் அதிகமாக நோண்டுறது எது கிடையாது. சின்ன பசங்க வரும்போது இருந்தாங்க, இப்போ நான் சொல்லி 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 அவங்க மாறிட்டாங்க. 3rd 4th படிக்கிற பையனே இப்போ நான் சொல்கிறத கேட்டு மொபைல் வந்து எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதில்ல. பேரண்ட்டே கொடுத்தாலும் கூட இது வேண்டாம், எங்கள் மாஸ்டர் வந்து சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உணவு முறை போகுது. பாடி ஃபிட்னஸ்ஸு, மெமரி பவர் ஜாஸ்தியாக இருதுங்க. ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கராட்டே சிலம்பத்தில் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் நம்ம அகாடமி சார்பில். இன்னொன்று, இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கராட்டே சிலம்பம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நாடு போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய நியூஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைகளும் பசங்களுக்கும் அப்படித்தான். ஸோ கராட்டே சிலம்பம் வந்து இப்போ வந்து ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கு. விளையாட்டுத்துறையில இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா கொடுத்துருக்காங்க. நான் சிலம்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 3% இடஒதுக்கீடு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே அதே அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்கண்ணா. இப்போ நம்ம போயிட்டு வந்த அசோசியேஷன் அதை தான் சொல்கிறாங்க. அந்த அசோசியேஷன் வந்து அந்த சர்டிஃபிகேட்டு நல்ல மெரிட் இருக்குது, வேல்யூ இருக்குது, ஸ்காலர்ஷிப்பு கிடைக்குதுங்கண்ணா. இப்போ ஜெயிச்சவங்க அடுத்த கட்டமாக எந்த மாதிரியான அடுத்தது வந்து தாய்லாந்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கண்ணா.